நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். பல்வேறு ரகசிய தகவல்களும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களும் நம்ம ரோபோ கைவசம் நிறையா இருக்கு. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்டுக்கு போலாமா? இரு ரோபோ, நீ பாட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் எதையாவது கொளுத்தி போட்டுட்டு அடுத்தடுத்த மேட்டருக்கு போயிட்டே இருக்க. நீ பற்ற வச்ச விஷயம் எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன விக்ரம், இதோ மனசில் வச்சுக்கிட்டு கேட்குற மாதிரில தெரியுது. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு. வழக்கத்துக்கு மாறா நீ டைரெக்டாக பேரோடு சொன்ன விஷயந்தான் இப்போ பற்றிக்கிச்சு. எதை சொல்கிறேன்னு இன்னுமா புரியலை, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இவ்வளோ சொல்லியும் புரியாமல் இருக்குமா? போக்குவரத்து கழகத்தில் நடக்கிற ஆள்மாறாட்டத்தை அம்பலப்படுத்தணுமே, அதை தானே சொல்கிற. உன் காதுக்கும் மேட்ரு வந்திருக்கு போல. இப்படி பற்றிக்கிட்டு எரியும் போது என் காதுக்கு வராமல் இருக்குமா? பற்ற வச்சுட்டியா ரோபோ? என்ன விக்ரம், 16 வயதில் படத்தில் வர்ற மாதிரி பற்ற வச்சுட்டிய பரட்ட டயலாக் மாதிரில இருக்கு. ஆமாம் ரோபோ, உனக்குன்னு ரசிகர் பட்டாலுமே உருவாகிட்டு இருக்க. பாராட்டுக்கள் எல்லாம் வேணாம் விக்ரம், நான் என் கடமையை செஞ்சேன், அவ்வளோதான். இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த ஆள் மாறாட்ட விஷயத்தில் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? அவ்வளவே தான், எடுத்து விடு. போக்குவரத்து கழகத்தில் குறைந்த சம்பளத்தில் இருக்கிற டெம்பரவரி ஸ்டாஃபை வேலைக்கு அனுப்பி அதிக சம்பளம் வாங்குற பெர்மனன்ட் ஸ்டாஃப் ரெஸ்ட் எடுக்கிறதும், வேலை முடிஞ்சதும் பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு அட்டண்டன்ஸ் போடுறதும் எவ்வளோ பெரிய அநியாயம். அந்த டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு சம்பளம், வேலைக்கு அனுப்பின பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கிட்ட இருந்து ஒரு சம்பளம், கலெக்ஷன் கமிஷன், அரசுக்கு எவ்வளோ இழப்பு தெரியுமா? அதைத்தான் சுட்டி காட்டினேன். ஆமாம் ரோபோ, அதுவும் ஆதாரத்தோடெல்லாம் புட்டு புட்டு வச்ச. தேனி மாவட்டத்தில் குறிப்பிட்ட அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸில் ஒரு கண்டக்டருக்கு பதிலாக போகிற இன்னொரு கண்டக்டர், அதுக்கு உடந்தையாக இருக்கிற டெக்னிக்கல் ஸ்டாஃபு, யாரையும் விட்டு வைக்கலையே. ஆமாம் விக்ரம், இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்குள்ள பேசி முடிச்சு தவறுகளை மறக்க முயற்சி நடந்திருக்கு. அதனால் நிர்வாக ரீதியாக பேசாமவே இருந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி மூலமாக விஷயம் வெளியில் வந்ததும் அமைச்சர்கிட்ட அரசு விளக்கம் கேட்டுதாமே. உண்மைதான் விக்ரம். தகவல் வெளியானதும் போக்குவரத்து அமைச்சருக்கு விசாரித்து சொல்ல சிஎம் செக்ரட்டரிகிட்ட இருந்து ஓலை வந்திருக்கு. ஏற்கனவே இந்த துறையை பார்த்துக்கிட்டவர் ஊழல் வழக்கில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிற சூழல்ல புதுசாக வந்தவர் பதறி போயிட்டாராம். மாநிலம் முழுக்க நடக்கிற அரசு பஸ் ஆள்மாறாட்ட விவகாரம் நல்லா பத்திக்கிச்சு. சுவாரஸ்யமாக இருக்கும் போல, சொல்லு. உனக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் விக்ரம். அவன் வயிறு எரிஞ்சது அவனுக்குள்ள தெரியும். தப்பு பண்ணுறேன் வயிறு தானே ரோபோ, எரியட்டும். ஆளே எரிஞ்சாலும் கவலைப்படக்கூடாது, நீ சொல்லு. சொல்கிறேன். போக்குவரத்து கழக அனைத்து மண்டல மேலாளர்களுக்கும் இப்படி ஆள்மாறாட்டு விவகாரம் நடக்கிறது பற்றி விளக்கம் அளிக்க சொல்லி அமைச்சர் கேட்டிருக்கார். அதை மெமோன்னு சொல்லு ரோபோ. ஆமாம், அப்படியும் வச்சுக்கலாம் விக்ரம். உனக்கு தான் தெரியுமே, அரசு விளக்கம் கேட்டாலே கீழ்மட்டத்தில் எப்படி கலங்கும்னு. டிபார்ட்மெண்ட்டே ஆள்மாறாட்டு விவகாரத்தில் திகச்சு போச்சு. கூட்டுக்கு பெயர் பெற்ற மண்டல நிர்வாக இயக்குனருக்கு மட்டும் ஸ்பெஷல் டோஸ். ஏன் ரோபோ, அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு மட்டும் ஸ்பெஷல்? நான் உதாரணம் சொன்ன தேனி மாவட்டம் கம்ப அரசு போக்குவரத்து கழக பணிமனை அவர் கண்ட்ரோலில் வருது. அவர் மதுரை பொது மேலாளருக்கு கேட்க, மதுரை பொது மேலாளர் கம்பம் பணிமனை மேலாளருக்கு கேட்க, கம்பம் பணிமனை மேலாளர் விசாரணை நடத்த, கடைசியில் என்னதான் ஆச்சு? கடைசியாக நாம் சொன்ன விவகாரம் உண்மைதான்னு தெரிய வந்திருக்கு. ஓ, நாம் சொன்னது உண்மைதானான்னு தெரிஞ்சிக்க தான் இவ்வளவுமா? ஆமாம், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஒரு வழியாக மாநிலம் முழுக்க இது நடந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சரி, தெரிய வந்ததும் என்ன பண்ணாங்க? முதற்கட்டமாக கம்பத்திலிருந்து கேரள மாநிலம் நெடுங்கண்டம் பஸ்ஸில் போக வேண்டிய பர்மனன்ட் ஸ்டாஃப், அவருக்கு பதிலாக வேலை செஞ்ச டெம்பரவரி கண்டக்டர், கலெக்ஷன் தொகையை பர்மனன்ட் ஸ்டாஃப் பேரில் போட்ட டெக்னீஷியன் ஆகிய 3 பேரும் 1 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி போடு. சூப்பர் ரோபோ, இது போக்குவரத்து கழகத்தில் நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்குமே. தமிழகம் முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்தில் வழக்கமாக நடந்துட்டு இருந்த ஆள் மாறாட்டம் குறையும், பயப்படுவாங்க. சஸ்பெண்ட் மட்டும் இல்லை விக்ரம், அந்த 3 பேரும் சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சதும் ஒரு ஆள் தேனி, ஒரு ஆள் மதுரை, ஒரு ஆள் போடின்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் கையில் கொடுத்தாச்சு. தப்பு பண்ணுறவங்க தண்டனை அனுபவிக்கணும், அவங்கள பார்த்து மற்றவங்க திருந்தணும், தப்பு குறையணும். இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்த உனக்கு வாழ்த்துக்கள் ரோபோ. உன்னுடைய சேவை தொடரட்டும். என்ன விக்ரம், இத்தோட நிகழ்ச்சி முடிகிற மாதிரி பேசுறிய?
அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாமா? ஆமாம், போய் தானே ஆகணும். சேவை தொடரட்டும்னு தானே ரோபோ சொன்னேன். ஸ்டார்ட் பண்ண அடுத்த மேட்ரை. நாம வெளியிட்ட செய்தியின் எதிரொலியா காக்கி அதிகாரி ஒருத்தர் இடமாற்றம் செய்யப்பட்டது பத்தி தான் அடுத்த சப்ஜெக்ட். சூப்பர் ரோபோ, அடுத்த இம்பேக்டா கலக்கிறப்போ சொல்லு. யார் அந்த அதிகாரி, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு மாத்திருக்காங்க, பின்னணி என்ன? கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தேனி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கிற ஊரோட காக்கி அதிகாரி வசூல் வேட்டையில் ஈடுபடுறது தொடர்பா பேசினோம்ல. ஆமா, அந்த ஆய்வு செய்யற காக்கி அதிகாரி அவரே தான் விக்ரம். தொடர்ந்து அவர் மேல அடுக்கடுக்கான புகார் வெளிவந்துட்டு இருந்த நிலையில நம்ம நிகழ்ச்சியில செய்தி வந்ததும் நல்ல பிள்ளையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அடுத்த ஒரே வாரத்துல பழையபடி மறுபடியும் வழக்கமான வசூல் வேட்டைகளை இறங்கிட்டாரு. அவரை கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டு இருந்த உளவு பிரிவினர் உடனடியா மேலிடத்துக்கு தகவல் அடிச்சிட்டாங்க. என்ன ரோபோ, நம்மளை பத்தின விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சுனாலே கண்காணிக்கப்படுவோம்னு தெரிய வேண்டாமா? இப்படியா மாட்டிக்கிறது? சரி, மேலிடத்துக்கு தகவல் போனதும் என்ன பண்ணாங்க? உடனடியா பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுட்டார். அவர் கட்டுப்பாட்டில் இருந்த மற்ற காக்கிகள் பட்டாசு மட்டும்தான் வெடிக்கல, மற்றபடி சந்தோஷத்தை தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்களாம். அவங்க சந்தோஷம் இருக்கட்டும். இப்போ புதுசா போயிருக்கிற இடத்துல இருக்கிற காக்கிகள் என்ன ஆக போறாங்களோ, அங்கேயாவது ஒரு ஒழுங்கா இருந்தா நல்லது. ஆமா, பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டத்துக்கு தானே மாத்திருக்காங்கன்னு சொன்ன. ஆமா ஆமா, அந்த மாவட்டம் தொடர்பான தகவல் ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்திருக்குமே? ஆமா ரோபோ, கரெக்டு. அங்க இருக்கிற இலைக்கட்சி தொண்டர்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்காங்களாமே. பெரிய குழப்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சின்ன மேட்டர் தான். அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதான பார்த்தேன். சரி, போலாம். நேயர்களை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. ரோபோ கிட்ட பேசலாம். சொல்லு ரோபோ. என்ன சொல்லணும் விக்ரம்? என்ன ரோபோ இப்படி கேட்டுட்ட? நீ தானே பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டத்தை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்ன. ஓ அதுவா? அப்படி விவரமா கேளு, சொல்கிறேன். சரி, கேட்டாச்சுல்ல, சொல்லு. அந்த மாவட்ட இலைக்கட்சி எக்ஸ் எம்பி ஒருத்தர் கடந்த 15 வருஷமா காத்திருந்து இந்த சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சு வெற்றியும் பெற்றார். அதே மாவட்டத்தில் கொடிகட்டி பறந்த இன்னொருத்தர் பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு இலை தலைமை கிட்ட நல்ல பேரை இழந்து தேர்தலில் தோல்வியும் கண்டாரு. இதனால ஜெயிச்சவருக்கு ஜாக்பாட் அடிச்சது. ஆமா, இப்போ வனத்துறையை அவர் தான் பாத்துக்கிறாரு. அதுக்கு இப்ப என்ன? இலை தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கினாதான் பதவியில நிலைக்க முடியும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு ரொம்பவே அடக்கி வாசிக்கிறாராம். தொண்டர்கள் யாரும் எந்த சிபாரிசு கேட்டு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காராம். இவர் மூலமா எந்த காரியமும் நடக்க போறதில்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட தொண்டர்கள் காக்கா பிடிக்கிற வேலையையும் விட்டுட்டாங்களாம். ஆனா அதே சமயம் மாஜி அமைச்சர்கிட்டையும் போக முடியாம அவங்க முழிக்கிறாங்களாம். ஸோ பூட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்ட இலைக்கட்சி தொண்டர்கள் நிலைமை இதுதான். அவங்க மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் மூலமாக கட்சி ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதே நிலை நீடிச்சா அடுத்த எலெக்ஷனில் தொண்டர்கள்லாம் சேர்ந்து அவரை தோக்கடிச்சிட மாட்டாங்க. அவங்களே யோசிக்கலனாலும் நீ சொல்லி கொடுத்துருவ போல. ஆமாம், இல்லாட்டினாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாக்கும். சரி, அதை விட விக்ரம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். தொண்டர்களை தான் காப்பாற்ற மாட்டார்னு பார்த்தா அவரை நம்பி இருக்கிற காட்டையும் காப்பாற்ற மாட்டாரேன்னு கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்களாம். ஏன் அப்படி என்ன வந்துச்சு காட்டுக்கு? என்ன விக்ரம் தெரியாத மாதிரி கேட்குற? காட்டில் இருக்கிற விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி கடத்தப்படுறதை தான் தடுக்க முடியலனாலும் ஆண்டிப்பட்டியில் வனத்துறை அலுவலகத்திலேயே சந்தன மரம் கடத்தப்பட்டிருக்கு. வனத்துறை அலுவலகத்திலேயே வா? சபாஷ். இவ்வளவு ஏன், அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சாமிர்த நகர்ல இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்திலேயே சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்டிருக்கு. என்ன ரோபோ இது அநியாயமா இருக்கு. காட்டை விட அரசு அலுவலகங்கள்ல அதிகமாக சந்தன மர கடத்தல் நடக்குது போல. அவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த துறையை கொடுத்துருக்காங்க. இனியாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புவோம். அவரு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தா என்ன செய்ய முடியும்? ஓ, இது இல்லாம இன்னும் வேற பிரச்சனைகள்லாம் இருக்கா? அவர் பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தில் 13 யானைகள் உயிரிழந்திருக்கு. ஆல்ரெடி அந்த பிரச்சனையில அவர் அப்செட்டா இருக்காரு. அப்செட் ஆகாம ரிலாக்ஸாவா இருக்க முடியும்? அதுவும் யானைகள்னா இலைத்தலைமைக்கு சென்டிமெண்ட்ல. அவருடைய அப்செட்டுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் விக்ரம். அதனால இனியாவது யானைகள் உயிரிழக்காம தடுக்கவும் யானைகள் பாதுகாப்பு பத்தியும்
அதிகாரிகளோட ரகசியமா ஆலோசனை செஞ்சதா பேசிக்கிறாங்க. இதில் என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? வெளிப்படையாகவே ஆலோசிக்கலாமே. என்னவோ, நம்ம அடுத்த மேட்டருக்கு போகலாமா? போலா விக்ரம், எதை பத்தி பேசலாம்னு நீயே சொல்லிட. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. அமைச்சர்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டதுனால அடுத்த மேட்டரும் அது தொடர்பாகவே இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்தில் நடந்த மாற்றம் ஏதாவது? ஆமா இருக்கு விக்ரம். சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்கு, சொல்றேன் கேளு. சொல்லு, அதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம். ஆசிரியர் தினம் வந்தாலே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாற்று நடக்குமோன்னு சம்பந்தப்பட்ட துறையில எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். ஆமாம், கடந்த 2 முறையும் ஆசிரியர் தினத்தை ஒட்டி தானே அந்த மாற்றம் நடந்திருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் தின விழாவுக்காக அமைச்சரோட பேரை போட்டு ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு வருக வருகன்னு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா யார் எதிர்பாராத விதமா வந்து இறங்கினது உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்புறம்தான் தெரிஞ்சது அமைச்சர் மாற்றம்னு. அதே கதை தானே இந்த வருஷமும். என்ன பண்ணாங்க இந்த வருஷம்? ஆனா கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிட்டதால பிரச்சனை இல்லாம போயிருக்கு. பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ணாங்க? பத்திரிகையெல்லாம் அடிச்சிருப்பாங்களே. உண்மைதான் விக்ரம். ஆனா அமைச்சர் மாற்றம் முன்னாடியே தெரிஞ்சதுனால அடிச்ச பத்திரிகையில புது அமைச்சர் பேரை பிரிண்ட் பண்ணி ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க. சரி, இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். அரசு பள்ளி ஆசிரியர்கள் செய்தியாளர்களை சந்திக்க கூடாதுன்னு ஏதோ உத்தரவு வந்திருக்காமே, என்ன மேட்ரு? உண்மைதான் விக்ரம். தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள் யாரும் வேலை நேரத்துல செய்தியாளர்களை சந்திக்கவோ பேசவோ துறையின் அனுமதி இல்லாம பேட்டி கொடுக்கவோ கூடாதுன்னு காட்டன் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மீறினா சம்பந்தப்பட்டவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வேலை நேரத்தில் தானே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தானே? அதெல்லாம் கரெக்டா இருந்தாலும் இது வரைக்கும் இல்லாம இப்ப ஏன் இந்த திடீர் உத்தரவுன்னு கேட்க மாட்டியா? அதானே, ஏன் திடீர்னு? கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவரும் புழுகுடு மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியருமான ஒருத்தர் ஆசிரியர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் பொறுப்புல இருக்கிறார். அவர் ஆசிரியர்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை ஊடகங்கள் மூலமா வெளியே கொண்டு வந்ததுக்காக சமீபத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதோட எதிரொலியா இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம்னு ஆசிரியர் சங்க வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. அதான் விஷயமா? ரைட்டு. அடுத்த மேட்டருக்கு போகலாமா இல்லை பிரேக் போகலாமா? பிரேக் போறதே பெட்டர் விக்ரம். ரொம்ப நேரம் பேசிட்டோம், போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ரோபோ கிட்ட பேசலாம். என்ன ரோபோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் விக்ரம். உள்ளாட்சி தேர்தல் பற்றி தான் இந்த செக்மெண்ட்ல முதல்ல பேச போகிறோம். ஆமாம் ரோபோ, நானே கேட்கணும்னு நினச்சேன். உள்ளாட்சி தேர்தல் கணக்குப்படி அக்டோபருக்குள்ளே நடந்தாகணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த பேச்சையும் காணோமே. அதைத்தான் விக்ரம் நானும் சொல்ல வந்தேன். உள்ளாட்சி தேர்தல் அக்டோபருக்குள்ள நடத்தப்படலைன்னா வெறும் சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் தள்ளித்தான் போகும் போல. அது தெரிஞ்சது தானே. இப்போ வரைக்கும் எந்த அறிகுறியும் தெரியலைங்கும் போதே அக்டோபருக்குள்ளே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. நடத்தலைன்னா என்ன சிக்கல் வரும்? சரி, முதல்ல ஏன் தள்ளி போகுதுன்னு சொல்லு. இந்த உள்ளாட்சி தேர்தலில் சில முக்கியமான விஷயங்களை அமல்படுத்த வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பெண்களுக்கான 50% இடஒதுக்கீட்டை சொல்லலாமா? அதேதான். அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சும்மா நினைச்ச உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட முடியாது விக்ரம். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இடத்த பெண்களுக்கானதை அறிவிக்கலாம்னு ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணணும். அந்த பணிகள் இன்னும் முடியலன்னு சொல்றதை விட இப்போதான் சூடு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் இவ்வளவு தாமதம்? இன்னும் நாட்கள் இருக்குன்னு நினைச்சு மெதுவா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நாள் நெருங்கிடுச்சு. பரீட்சைக்கு படிக்கிற மாதிரின்னு சொல்லு. எக்ஸாக்டா அதே மாதிரி தான். சரியா சொன்ன விக்ரம். இப்ப வரைக்கும் 6 மாவட்டங்களில் மட்டும்தான் ஆய்வு நடந்து முடிஞ்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் 26 மாவட்டங்களில் என்னைக்கு முடியும்னு தெரியலையே. அப்போ கன்ஃபார்மாக அக்டோபருக்குள்ளே நடக்காது. சரி, இப்போ சொல்லு, அப்படி கரெக்டான டைமுக்கு நடக்கலைன்னா என்ன சிக்கல் வரும்? கவுன்சிலரோட பதவிக்காலம் முடியும் போது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்தல் நடக்காத பட்சத்தில் கவுன்சிலருடைய பதவிக்காலமும் முடிஞ்சிட்டா அந்த பொறுப்பை யார் கவனிக்கிறது? கவுன்சிலருடைய வேலையை யார் செய்யறது? அதானே, யார் செய்யறது? அந்த மாதிரியான சமயத்தில் அதுக்குன்னு அதிகாரிகளை நியமிக்க வேண்டியது வரும். 32 மாவட்டங்களுக்கும் அதுக்குன்னு சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலையா என்ன? இப்ப புரியுதா என்ன சிக்கல்னு?
சரி, அப்போ இதுக்கு என்னதான் வழி? குழப்பமா இருக்கே. அதே குழப்பத்தில் தான் அரசும் இருக்கு. அதனால நடக்கிறது நடக்கும்போது பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான். நம்ம அடுத்த மேட்டருக்கு போகலாம். பொது இடத்துல தாக்கப்பட்ட உதவி ஆய்வாளர்கள், நடவடிக்கை எடுக்காம ரவுடிக்கு பணிந்து போக சொல்ற ஆய்வாளர். அடுத்த மேட்ரு இதுதான். அதிர்ச்சியான தகவல் தான் ரோபோ. ஆனால் பொது இடத்துலன்னு இப்படி பொத்தாம்பதுவாக சொன்னா எப்படி? எங்கே, யாரு, என்ன நடந்தது தெளிவாக சொல்லு. சொல்லதான் போறேன் விக்ரம், கேளு. தலைநகரத்தில் பெரிய பஞ்சாயத்து மடம் இருக்கிற பகுதியில தான் காக்கிகள் தாக்கப்பட்டிருக்காங்க. காக்கிகள்னா எத்தனை பேர்? அட, குறுக்கிடாம இருந்தா விவரமாவே சொல்றேன், கேளு. கடந்த 6ஆம் தேதி நடைமேடையில் வசிக்கிற ஒருத்தரை பிரபல ரவுடி ஒருத்தர் தன்னோட அடியாட்கள் 5 பேரோட சேர்ந்து தாக்கி இருக்காரு. அடினா அடி, செம்ம அடி. இது தெரிஞ்சு அந்த அடி வாங்கினவரை காப்பாற்ற போன உதவி ஆய்வாளர்கள் 2 பேரையும் சீருடையில இருக்கும் போதே ரோட்ல வச்சு சரமாரியா தாக்கி இருக்கு அந்த ரவுடி கும்பல். அவங்க பதிலுக்கு தாக்கலையா? அடிக்க வேண்டியதுதானே? அவங்க 2 பேருமே வயசானவங்க விக்ரம். அது மட்டும் இல்லாம ரவுடி கும்பல் பெருசு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. எப்படி சமாளிக்க முடியும்? ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த அந்த நிலையில கூட தாக்குதலுக்குள்ளான அந்த நபரை மீட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மற்ற காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து 3 பேரையும் அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதையாவது செஞ்சாங்களே. இதுல கொடுமை என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சும் காவல் நிலைய ஆய்வாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம். அதுக்கு மாறா உதவி ஆய்வாளர்களை அவங்க ஓய்வு பெறும் காலத்தை காரணம் காட்டி அடிபட்டவரை காப்பாற்ற போனப்ப தெரியாம கைப்பட்டுட்டதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காரு. இவ்வளவு நடந்திருக்கு. அந்த ரவுடியை கைது செய்யவும் இல்லை, எந்த வழக்கும் பதிவு செய்யலையா? கடைசியா வந்த தகவல் படி சீக்கிரமே ஜாமீன்ல வரக்கூடிய வகையில முதல் தகவல் அறிக்கை தயாரிக்க முயற்சி நடக்குது. ஆனா அப்படியே சும்மா விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால அங்க இருக்கிற மற்ற காக்கிகள் அச்சத்திலேயே இருக்கிறாங்க. ஆமா, பயம் வராதா? இப்படியெல்லாம் நடக்கிற இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும்? சரி, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் விக்ரம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. Ha 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 ha!